சீரியல் ஆர்டிஸ்ட் மகேஸ்வரி அவர்கள் ரொம்பவே பிரபலமானவங்க. நெறைய சீரியல்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹோம் டூர் மாதிரி சமீபத்தில ஒரு யூடியூப் சேனல்ல வந்து காமிச்சிருந்தாங்க. அப்ப ஒரு ரூம்ல வந்துட்டு பார் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, "நான் குடிக்கிறேனோ இல்லையோ, இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா பிராண்டும் இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நெட்டிசன்ஸ்கள் வந்து நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரீசென்ட்டா தான் வந்து ரச்சிதா மகாலட்சுமி ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமியும் அவங்களுடைய வீட்ல வந்துட்டு பார் வச்சிருக்கிறேன்ற மாரி வந்து காமிச்சிருந்தாங்க. இப்ப அவங்கள தொடர்ந்து மகேஸ்வரி அவர்களும் இப்படி காமிச்சிருக்கிறது வந்துட்டு, உங்களுக்கெல்லாம் வந்து அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விய தான் எல்லாருமே வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பல பேருக்கு வந்து உதாரணமாக இருக்கணும். நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனா, அத வந்து இப்படி சோஷியலா நீங்க எல்லாருக்கும் வந்து காமிக்கிறதால, பல பேர் இத பார்த்துட்டு, நாங்களும் ட்ரை பண்றோம்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து கெட்டுப்போகும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, பொதுமக்களோட அ இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய லைஃப் ஸ்டைல் வேற அப்படின்ற மாதிரியும், நெறைய பேர் வந்துட்டு இத வந்து ரொம்பவே வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் வந்து விமர்சனங்கள வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.